பசங்களா, என்னோட அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த லெக்சர் சீரிஸ்ல இது வந்து 5th லெக்சர். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th லெக்சர் வரைக்கும் பார்க்கணும்னா டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த லெக்சரோட டாபிக்ஸ் உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் அ லைன். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு லைன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு லைன் பாஸ் ஆகுது. இந்த லைனை விட்டு ஒரு பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்றத செக் பண்றதுக்கு தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஏன் எப்பவுமே ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா இதுதான் இருக்கலே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் அண்ட் தி பாயிண்ட். நீ மற்ற எந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அது வந்து இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வேண்டியது இருக்கலே மினிமம் டிஸ்டன்ஸ் தான். அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ லைன் ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வேண்டிய பாயிண்ட் x1, y1 அந்த லைனை விட்டு வெளியில இருக்குது. ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா d இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ax1 பிளஸ் by1 பிளஸ் c பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்க இந்த லைன் ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்கல்ல அதுல நீங்க x1, y1 சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க வந்து அதை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? என்னன்னா ஃபைண்ட் தி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் 5, 6. இது வந்து நான் x1, y1 எடுத்துக்கிறேன். ஃப்ரம் தி லைன் x plus 2y is equal to 3. இது இப்போ வந்து நம்ம லைனோட ஃபார்மேட் என்னது? ax plus by plus c equal to 0. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன? ax plus by equal to c மாதிரி இருக்குது. அதனால நான் 3 எந்த பக்கம் கொண்டு வரேன்னா x plus 2y minus 3 equal to 0. ஸோ a வந்து 1, b வந்து 2, c வந்து minus 3. ஓகே, x1 வந்து 5, y1 வந்து 6. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? e is equal to modulus of ax1 plus by1 plus c by square root of a square plus b square. என்ன பண்ணலாம்? 1 into 5 plus 2 into 6 minus 3 by square root of 1 square plus 2 square. இது வந்து என்ன ஆகும்? 5 plus 12 17 17 minus 3 40 by square root of 5. ஓகே, ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ். இப்போ எப்படி ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து வர பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel lines. இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இதுவே இப்போ 2 parallel lines கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நடுவில் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நான் d எடுத்துக்கிறேன். parallel லைனோட ஈக்குவேஷன் வந்து y is equal to mx plus c1, y is equal to mx plus c2. அப்படி கொடுத்தோம்னா அது வந்து d is equal to square root of c d is equal to modulus of c1 minus c2 by square root of 1 plus m square எடுத்துப்போம். இதுல இருக்கிறதே முக்கியமான கண்டிஷன் வந்து என்னன்னா 2 லைன்ஸ்க்கும் ஒரே ஸ்லோப். இப்போ ஒருவேளை இவங்க ஸ்லோப் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு ஜென்ரல் லைன் ஈக்குவேஷன் இருக்குது. ax plus by plus c1 equal to 0 and ax plus by plus c2 equal to 0. இப்படி கொடுத்தாங்கன்னா அதே ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus m ஸ்கொயருக்கு பதிலாக c1 minus c2 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னு மாறும். இப்போ இங்கே டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு லைனுக்கும் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் மறுபடியும் ஒரு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, இது மெயின். எப்போவுமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் அ லைன் இல்லைனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அந்த லைன் ஜாயினிங் லைன் வந்து ஆக்சுவல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணலாமா? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel lines with slope 6. இது வந்து நம்ம m எடுத்துக்கலாம். and y intercepts -4, 2, x intercept 5, 1. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது லைனோட ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னது? y is equal to mx plus c. ஸோ 6x minus 4 ஒரு லைனு, y is equal to 6x plus 2 ஒரு லைன். அதே மாதிரி இதில் வந்து என்னன்னா y is equal to 6 into x minus 5 ஒரு லைனு, இது வந்து y is equal to 6 into x minus 1. ஸோ ரெண்டு லைன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்பாட்டுக்கு 2 லைன், செகண்ட் சப்பாட்டுக்கு 2 லைன் கிடச்சிச்சா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்பாட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்?
d is equal to modulus of c1 minus c2 by square root of 1 plus m square. அப்படின்னா என்ன வரும்? modulus of minus 4 minus 2 by square root of 1 plus 6 square. இது வந்து 6 by square root of 37. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்பார்ட்டுக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் சப்பார்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா e is equal to, இங்க ஈக்குவேஷன் வந்து y is equal to mx plus m into x minus d ஃபார்மேட்ல இருக்கு. அதை வந்து நம்ம mx plus c இது மாதிரி கொண்டு வந்தா என்ன ஆகும்? 6x minus 30. இது வந்து 6x minus 6 அப்படி இருக்கும்போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து modulus of minus 30 minus of minus 6 plus 6 by square root of 1 plus 6 square. இது வந்து now minus 30 plus 6 24 by square root of 37. ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு டிஸ்டன்ஸும் கிடச்சிச்சுல. ஸோ பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எப்படி போகணும்னு புரிஞ்சுதுல. ஸோ அதே இது வச்சு நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் 1,2 ஃப்ரம் x plus 2y is equal to 0. இது ஒரு கேள்வி. and list all the possible parallel lines. okay, parallel lines which has the same distance from 2x plus y minus 3 equal to 0. so first வந்து x plus 2y equal to 0 ல இருந்து 1,2 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? d is equal to modulus of ax1 plus by1 plus c by square root of a square plus b square. substitute பண்ணனா என்ன ஆகும்? 1 into 1 plus 2 into 2 plus 0 by square root of 1 square plus 2 square. இது வந்து என்னது? 5 by square root of 5 root 5. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கிடச்சிச்சா? இப்போ என்ன கேட்குறாங்க? பாசிபிள் parallel lines which has the same distance from 2x plus y minus 3 equal to 0. parallel lines தெரியும், ஸ்லோப் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ x coordinate y coordinate மாறாது. அப்போ என்ன ஆகும்? 2x plus y இப்போ minus 3 பேரலாக இருக்கணும்னா, அதே சமயம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel lines √5 இருக்கணும்னா, ஸோ -3 + √5 போடலாம், இல்லை -√5 போடலாம். ஸோ √5 டிஸ்டன்ஸ் மேலே அந்த லைனுக்கு மேலே இருக்கும், இல்லை √5 டிஸ்டன்ஸ் அந்த லைனுக்கு கீழே இருக்கும். ஸோ √5 டிஸ்டன்ஸ் மேலே போட்டோம்னா இது ஒரு லைன். அதே சமயம் 2x plus y -3 -√5 equal to 0. இது ஒரு லைன். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு பாசிபிள் லைன்ஸ் பார்த்துட்டோம்ல. இந்த ரெண்டு லைன்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1,2 அண்ட் தி லைன் x plus 2y is equal to 0. அது வந்து √5. ஓகே, இப்போ ஒரு லைன் கொடுத்தோம்னா எப்படி அது பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதும், ரெண்டு லைனுக்கு எப்படி parallel டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லெக்சர்ல பார்த்த வரைக்கும் நான் தான் ஏ. பாய்.